2030 இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து 5x ரிட்டர்ன் கொடுக்க போகுது, அந்த அளவுக்கு growth இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கு. எந்தெந்த கம்பெனிஸ்ல இந்த ஃபோர்காஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய முக்கியமாக டூ வீலர் செக்மெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை நல்லா கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா டோன்ட் வரி, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே நாம் வந்து ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட மாட்டோமா? நாம் போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10x ஆவோ 12x ஆவோ 15x ஆவோ அடுத்த ஒரு 3 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ மாறிடாதா, 5 வருஷத்துல கூட மாறிடாதா அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த 10 ஸ்டாக்கில் ஏதோ 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருந்து, க்ரோத் ஃபோக்கஸ்டு இருந்து, அதற்கான என்வாயன்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து சரியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10ல் 1 or 2 அந்த மாதிரி மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. 10 ஸ்டாக்கும் அந்த மாதிரி கொடுத்துறாரு. ஃப்ளூக்கில் யாருக்காவது வந்து அடிக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து வேற கதை. அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு நியூஸை பார்த்தேன். அந்த நியூஸ் என்ன சொல்லுது, 2030 இந்தியாவுடைய EV பெனட்ரேஷன் 10.6% இருக்கும். அந்த நேரத்தில் இந்த 3 கம்பெனிஸும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் 5x அளவுக்கு அது வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கோ இல்லை க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. EV டூ வீலருடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 நிதியாண்டிலிருந்து இப்போ 2026 நிதியாண்டை பார்க்கும்பொழுது 22% உயர்ந்திருக்குதான். 11.5 லட்சம் யூனிட்டாக இருந்த சேல்ஸ் லாஸ்ட் இயரில் இப்போது 14 லட்சம் யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லுது. அதே மாதிரி 2025 EV சேல்ஸுடைய பெனட்ரேஷன் வந்து 6.2 இருந்தது, இப்போ 6.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 6.2 6.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஜூன் வரைக்குமே. ஸோ ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5.3 லட்சம் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வித்தது 5.3 லட்சம் யூனிட். இந்த 5.3 லட்சம் யூனிட்டுடைய டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38%. அதாவது லாஸ்ட் இயரில் 14 லட்சம் யூனிட் விற்றுருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது 38% இருக்குது. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. 2027 இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2030 ஒரு பெரிய பெனட்ரேஷன் இருக்கும், 10.6 அளவுக்கு பெனட்ரேஷன் இருக்கும். இப்போது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கின்சியுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு 14 லட்சம் யூனிட்டாக இருக்கிற EV டூ வீலர் சேல்ஸு 2030 70லேருந்து 90 லேக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ 70லேருந்து 90 லேக் அப்படிங்கும்போது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x க்ரோத்து அதில் காமிக்குது. சேல்ஸு இதெல்லாம் க்ரோ ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனிஸுடைய ரெவன்யூ க்ரோ ஆகும், எபிட்டா க்ரோ ஆகும், ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் லீடிங்கில் இருக்கிறது சைனா தான். 65 to 70 மில்லியன் யூனிட் சேல்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா 7 to 9 மில்லியன் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்குது. அமெரிக்கா, யூரோப்பெல்லாம் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கார்பன் எமிஷனை குறைக்கணும், நம்ம வந்து எல்லாமே க்ரீன் இதில் போகணும் அப்படிங்கிறது கொள்கையாக இருக்குது. எல்லா கண்ட்ரியும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபியூல் ப்ரைஸ் அதெல்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்தது இந்த பேட்டரி ப்ரைஸ் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் EV டூ வீலர் செக்மெண்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது TVS கம்பெனி. TVS தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. 26% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க ஒரு கம்பெனியாக TVS இருக்குது. இப்போது இந்த கம்பெனி மட்டுமே 2026 58.9 லட்சம் வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. 24% இதில் இயர் ஆன் இயர் க்ரோத்தும் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 30% ரெவன்யூவும் க்ரோ ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 12% மேலே க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 37% க்ரோ ஆயிருக்கு. EV சேல்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2026 3.7 லட்சம் யூனிட் அவங்க விற்றுருக்காங்க. 32.1% இதில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இது 2025 பார்த்தீங்கன்னா 2.8 லட்சம் யூனிட்டாக இருந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா TVS உடைய ரெவன்யூ வந்து 47,270 கோடி லாஸ்ட் இயரில். அதில் வந்து 10.6% EV பிஸ்னஸே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரோத் ஃபேஸில் EV பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியாக TVS இருக்குது. இப்போ வந்து 30,000 32,000 EV யூனிட்டை தயாரிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதை 50,000 மாற்றுறதுக்கு
எக்ஸ்பான்ஷன் பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவி டூ வீலர் மட்டும் இல்லாமல் ஈவி த்ரீ வீலர்லையும் டிவிஎஸ் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பஜாஜும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிவிஎஸ் வந்து குறிப்பிடத்தகுந்த அளவில் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆப்கானிஸ்தான்ல சில பேர் வந்து கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டிவிஎஸ் ஆட்டோவில் போற வீடியோ ஒன்று வந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல கூட டிவிஎஸ் ஆட்டோ சேல்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக நான் சொன்னேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பஜாஜுடைய ஈவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ வீலர் வந்து 20.7% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதாவது செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. இது மட்டுமே இவங்களுக்கு ஒரு 8,000 crore ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. 13% மேல டோட்டல் ரெவன்யூல ஈவியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனா பஜாஜ் வந்து டிவிஎஸ் விட வேற ஒரு விஷயத்துல ஓவர்டேக் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா எக்ஸ்போர்ட் பண்றதுல, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இவங்க தான் லீடர். மொத்தமா எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றதுல அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது த்ரீ வீலர்லயும் வந்து முக்கியமான பிளேயரா இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா வேர்ல்டு லார்ஜஸ்ட் த்ரீ வீலர் மேனுஃபேக்சரர் அப்படின்னு பஜாஜ் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2026 மட்டுமே 51.1 லட்சம் த்ரீ வீலரை இவங்க சோல் பண்ணியிருக்காங்க, வித்துருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டுமே 16% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவியில் 3,02,674 யூனிட் இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இவங்களுடைய இன்செப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இப்போதைக்கு ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், நேபாள் மாதிரியான நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் அந்த பிளான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. ஈவி த்ரீ வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பஜாஜ் லீடிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 33% மார்க்கெட் ஷேரை பஜாஜ் ஆட்டோ தான் வச்சுருக்காங்க ஈவி த்ரீ வீலரில். அடுத்த 2027 ஒரு 500 கோடி ரூபாயை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பஜாஜ் கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்குற கம்பெனி வந்து ஏத்தர் எனர்ஜி. ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஈவி மார்க்கெட் ஷேரில் வந்து ஒரு 17% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க கம்பெனி. நிறைய இடத்துல ஈவி ஸ்கூட்டர் ஏத்தரில் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் வேறு எதுவும் அவங்க தயாரிக்கல. ஃபுல்லாகவே ஈவியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஈவி பேஸ் பண்ணி இயங்குற கம்பெனி. பஜாஜ் மாதிரியோ, ஹீரோ மாதிரியோ, டிவிஎஸ் மாதிரியோ கிடையாது. இப்போது ஏத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் க்ரோத்தும் 62% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேல்ஸில். 2,63,000 யூனிட் அவங்க சேல் பண்ணியிருக்காங்களா 2026. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இப்போ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள், 3,600 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 3,600 எப்பையிலேருந்து பீக்காக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது எப்பையிலேருந்து ஏறுமுகத்திலேயே போகிறான் ஆறுமுகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரலில் 250 ரூபா ரேஞ்சில் டிவிஎஸ் உடைய ஸ்டாக் ப்ரைஸ் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கரெக்ஷன்லாம் கிடையாது, அப்படியே ஏறிட்டே போகுது. கொஞ்சம் ஃபால் ஆகுது. 2,700 இருந்து 2,300 அப்படின்னு ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் பண்ணி பிடிச்சி போயிட்டு இப்போ சின்ன ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே ஏறி இந்த மாதிரி நிற்கிது. அதுக்கு அடுத்தது நீங்கள் போயிட்டு இதே மாதிரி பஜாஜ் ஆட்டோக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோடைய ப்ரைஸ் வந்து 10,160 ரேஞ்சில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ எப்போயிலிருந்து ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது 2009 இருந்தே அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் பயங்கரமான ஒரு க்ரோத்தை எங்கேருந்து பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2020 மார்ச் அப்படின்னு சொல்லலாம். 2020 மார்ச்சில் 2,050 ரூபா ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் வந்து திருப்பி அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸுக்கெலாம் வருது. 4,000, 3,900 அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பயங்கர பீக்கில் போயிட்டு 11,700 தொட்டுட்டு திருப்பி ஒரு ஃபால் காமிச்சு மறுபடியும் இப்போ வந்து இந்த 10,000 அப்படின்னு நிற்கிது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ஈவி மார்க்கெட்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தது, ஈவி மார்க்கெட் வந்து பூமாக ஆரம்பித்தது வந்து 2019 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2019 2021 இடைப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் வந்து ஈவின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பித்து நிறைய கம்பெனிஸ் அதுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைமில் இந்த ரெண்டு கம்பெனியுடைய ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2020 ரெண்டு கம்பெனியுமே ஈவியில் தடாரடியாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணுறாங்க, 2020 ஜனவரியில் சீட்டா அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க. டிவிஎஸ் கம்பெனி வந்து ஐக்யூப் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணுறாங்க. ஹீரோ மோட்டர் கார்பெல்லாம் அதுக்கப்புறம் லேட்டாக 2022 அக்டோபரில் தான் அந்த ஹீரோ விடாங்கிற ஸ்கூட்டரெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2020 பஜாஜும் டிவிஎஸும் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுங்க. ஈவி பூம் ஆகுறது வந்து 2019 ஸ்டார்ட் ஆகுது. 2020 இந்த ரெண்டு கம்பெனியும் ஓகே இதுதான் நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி கணிச்சு என்ன பண்றாங்க, இந்த ஈவி செக்மெண்ட்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸை பாருங்க அப்படியே வந்து மேலே ஏறுது. ஓகே, ஏறி பெரிய அளவில் கரெக்ஷன்லாம் வரும். அது ஏற்றம் இறக்கம் இருக்கிறது தான் மார்க்கெட்டு. ஆனால் கரெக்ஷன் வந்தாலும் ஒரு கரெக்ஷன் வருதா அதுக்கு அடுத்து அதை விட மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்படி தான் வந்து ரெண்டு கம்பெனியும் க்ரோ ஆகி நிற்கிது. ஸோ
இன்னைக்கு நிலைமைக்கு யாரெல்லாம் வந்து 2019-20 இந்த மாதிரி ஈவி அப்படிங்கிற ஒன்று வருதுங்க, அது ஒரு மார்க்கெட்டு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத கவனித்து 2020 இந்த 2 கம்பெனியும் வந்து ஈவி செக்மெண்ட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ் வந்த உடனே அந்த டைமில் இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு 10x ரிட்டர்னில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த 2 ஸ்டாக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. டிவிஎஸ் 10x ரிட்டர்ன் வந்துருச்சு, பஜாஜ் வந்து 5x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ புரியுதா? அப்போது எத்தனை வருஷம், 2020 இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷம், இல்லை ரஃபாக 5 வருஷம் வச்சுங்க. 5 வருஷத்தில் ஒரு ஸ்டாக்கு 10x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்னொரு ஸ்டாக்கு 5x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் எது மல்டிபேக்கர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நியூஸாக இருக்கட்டும், சில பேர் வந்து சில கம்பெனிஸ்லாம் ரிசர்ச் பண்ணி அடுத்த இந்தியாவுடைய ஈவி பெனட்ரேஷன் வந்து 2030 10.6 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 10.6 இருக்கோ இல்லை 9 இருக்கோ இல்லை 11 இருக்கோ அப்படிங்கிறத விட்டுருங்க, நல்ல க்ரோத் இருக்க தான் போகுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஈவி தான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஈவியோடைய பூமி இருக்க தான் போகுது. அதனால இப்போ இந்த 3 கம்பெனி தான் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. டிவிஎஸ் நம்பர் 1ல் இருக்குது, 2வது இடத்துல பஜாஜ் இருக்குது, 3வது இடத்துல ஏத்தர் இருக்குது. அதனால் இந்த 3 கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஹீரோ மாதிரியான கம்பெனி இருக்குல்ல, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணால் மல்டிபேக்கர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டிவிஎஸ் கம்பெனியுடைய இந்த ரிசல்ட்டை பார்ப்போம். ரீசெண்டாக Q4 ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, Q4 ரிசல்ட்டில் 15,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ பார்த்துருக்காங்க. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2170 கோடிக்கு மேலே இருக்குது. 14% மார்ஜின் இருக்குது, எவிட்டா மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 1% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 820 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்பெனி வந்து ஒவ்வொரு வருடமும் க்ரோ ஆகுதாங்கிறதுக்கு நம்ம டாப் அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் பார்க்கணும். 2016 11,000 கோடிக்கு மேலே இருந்த ரெவன்யூ இன்றைக்கி வந்து 56,000 கோடியாக வளர்ந்து நிற்கிது. ஓகேவா? அப்போ ரெவன்யூவில் என்ன பண்ணுறாங்க, கடந்த 10 வருடங்களில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறாங்க. கரெக்டாக? அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 429 கோடியாக இருந்தது, இன்னைக்கு 3,186 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சிஏஜிஆர் எவ்வளோ வருது, 22% மேலே க்ரோ ஆகிருக்கு. சரி, இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,71,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்டே PE ரேஷியோ 56 இருக்குது, இண்டஸ்ட்ரி PE வந்து 36 இருக்குது. ROCE 17க்கு மேலே இருக்குது, நல்ல விஷயம். ROE 33 இருக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.43 இருக்குது. அப்போ ROCE ROE ரெண்டுமே பெட்டராக இருக்கும்பொழுது டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 3.4 அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கடன் என்ன இருக்கோ அந்த கடனும் இதுக்குள்ளே சேர்ந்து இருக்குது, அதையும் சேர்த்து காமிக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போயுமே டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான எடுத்துக்காட்டு, உதாரணம்னு சொல்லலாம். 3.43 இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? 32,000 கோடிக்கு மேலே கடன் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,200 கோடிக்கு மேலே நெகட்டிவில் இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து 9,500 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. 52 வார ஹையஸ்ட் ப்ரைஸ் 3,900, லோவஸ்ட் ப்ரைஸ் 2,729, இப்போ 3,600 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு டெட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் அது நெகட்டிவ் ஃபேக்டராக பார்த்தாலும் இவங்க நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால கடன் வாங்குவாங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து அதுலேருந்து ஒரு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. அடுத்து பஜாஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 22,500 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 62,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4,060 கோடியாக இருந்தது, இப்போது 10,574 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ரீசன்ட் குவார்ட்டரில் 17,832 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 3,075 கோடி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 17% மார்ஜின் இந்த கம்பெனிக்கும் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,492 கோடி. நெட் ப்ராஃபிட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்ற ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் கேப் வந்து 2,84,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 26 இருக்குது, பட் இண்டஸ்ட்ரி PE 35 தான். இண்டஸ்ட்ரி PEயோட இது கம்மியாக ட்ரேட் ஆகுது. ROCE 28க்கு மேலே இருக்குது, ROE 29க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.58 இருக்குது. ஸோ 1க்கு கீழே இருக்குது, 1க்கு கீழே டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது. ROCE ROE ரெண்டுமே வந்து 25க்கு மேலே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த காம்போ. அடுத்தது டெட்டு பார்த்தீங்கன்னா 22,000 கோடிக்கு மேலே இருக்குது. ரிசர்வ்ஸும் 38,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குது. ஸோ ஸ்பிளிட்டு கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ₹10,000 இருக்கிற ஷேர் வந்து ₹1,000 குறையும், ஆனால் 10 ஷேராக மாறும். ஸோ இப்போ பஜாஜையும் டிவிஎஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான். கடந்த 10 வருடங்களில் 10x ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிவிஎஸ். ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏத்தர் எனர்ஜியுடைய ஃபண்டமெண்டல் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து புது கம்பெனி. 2020 இருந்து இவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. 2020 35 கோடியாக இருந்த சேல்ஸு இப்போ 3672 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஹா ஓஹோ நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 220 கோடி 2020 லாஸ் பண்ணுவாங்க. இப்போது 2026 517 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய லாஸ் வந்து 1000 கோடிக்கு மேலாம் போயிருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் குவார்ட்டரில் என்ன ரிசல்ட்னா 1175 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 70 crore நெகட்டிவில் போயிருக்கு. லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. 6% ஆப்ரேட்டிங் மார்ஜின் லாஸ் நெகட்டிவில் இருக்குது. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 100 கோடி லாஸ் தான் காமிச்சிருக்காங்க, ப்ராஃபிட் இல்லை. இது வரைக்கும் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டை பார்க்கல, நஷ்டத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கும், எதுவும் இருக்காது. 46,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. பிஇ எல்லாமே நெகட்டிவ் தான். ஆர்ஓசி ஆர்வி எல்லாமே நெகட்டிவ் தான். டெட்டு வந்து 664 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 2500 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 470 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 1254, லோவஸ்ட் ப்ரைஸ் 329, கரண்ட் ப்ரைஸ் 1200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு புது விஷயத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஈக்விட்டி எல்லாம் வாங்கிட்டாங்க. நிறைய கடனும் வாங்கி அதை உள்ளே போட்டாங்க. ஆனால் போட்ட இதை வந்து இன்னும் எடுக்க முடியலை. அதாவது இன்னும் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டுக்கு வரல, பாசிட்டிவான க்ரோத்துக்கு இவங்க இன்னும் வரல. எவ்வளோ நாளாக வர்றதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இருந்தாலும் இந்த ஸ்டாக்குக்கு 1200 அப்படின்னு மார்க்கெட் கொடுத்து வச்சிருக்கு. இது என்னைக்கு வேணாலும் திரும்பி மறுபடியும் 300 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி மல்டிபேக்கர் ஆகிருக்கா இல்லையா, மல்டிபேக்கர் ஆன கம்பெனிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது எல்லாமே முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு நல்லபடியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.